வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மெகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 9 நம்பர்காரர்களின் குணநலங்கள். 9 நம்பர்காரர்கள் ஒரு உண்மையானவர்கள், எப்போதும் நியாயமாக நடக்க வேண்டும் என்று நடப்பார்கள். ஒழுக்க ரீதியில் வருமானம் வருவதையே விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் எப்போதும் யாராவது ஒரு செயலை முடியாது அப்படின்னு ஒரு செயலை இவர்கிட்ட ஒப்படைத்து விட்டால், நான் முடித்து காட்டுகிறேன் பார் என்று வீரவசனம் பேசுவது மட்டும் இல்லாமல் அதில் செயலாக்கி அதை வெற்றிகரமாக முடித்து காட்டி பேரும் புகழை அடைவார். பேர் புகழை அடைவது மட்டும் இல்லாமல் இவர் எந்த ஒரு செயலையும் முடியாது என்று இவரிடம் சொல்லிவிட்டால் கோபம் மிகுந்து காணப்படும். இவர்களுக்கு பெரும்பாலும் கோபமே மிகுந்து குறையாக காணப்படும். இவர்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் யோகம் காணப்படும். 1ஆம் நம்பர் சிவன், 9 நம்பர் ஒரு முருகர். சிவனின் நெற்றிப்பொறியில் இருந்து உதயமானவர் தான் இந்த முருகப் பெருமான். ஆகையால் 1ஆம் நம்பர்காரர்களிடம் ஒரு செயலை முடியாது என்றால் அவர் மிகுந்த கோபம் அடைவது போல் இவரும் அளவுக்கு அதிகமாக கோபம் கொண்டு விடுவார். தன்னால முடியாதுன்னு யாராவது சொல்லிவிட்டால் இவர் அளவு கடந்த கோபத்தை காட்டி விடுவார். ஏனென்றால் 1ஆம் நம்பரை காட்டிலும் 1ஆம் நம்பர் ஒரு உடம்பில் நம் உயிர் சக்தியான எலும்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் நம்பர்காரர்களோ ஒரு இரத்தக்காரகன். ஆகையால் இவர் ஒரு இரத்தக்காரகம் என்பதால் வேகம் மிகுந்து காணப்படும். செயல் திறன் அனைத்தும் ஒரு வேகத்தை துடித்து கொண்டு காணப்படும். இவர்கள் முகத்தில் ஒரு கோபம் மிகுந்தே காணப்படுவது போல் காட்சி தருவார்கள். காரணம், இது ஒரு இரத்தக்காரகம் என்பதால் ஏதாவது ஒரு செயலில் வேகம் காட்டும் போது முகம் சிவந்து காணப்படும். இவர்கள் செயல் அனைத்தும் ஒரு தெய்வீக செயல் போல் செய்வார்கள். தெய்வத்துடன் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அனைத்தும் ஒரு உன்னத செயலாகவே இருக்கும். ஒழுக்க மிகுந்ததாகவே இருக்கும். நேர்வழியில் செல்லக்கூடிய செயலாக செய்வார். இவர் ஒரு நல்லவரே. இவர்களிட குறை எடுத்து கொண்டால் கோபம் மட்டுமே காணப்படும். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கு என்று சொல்வார்கள். அந்த பழமொழிதான் இந்த நம்பர்காரர்கள். இவர் அனைவரிடம் பாசம் மிகுந்தவர். இந்த நம்பர்காரர்கள் ஒரு செயலில் இறங்கும் போது எதிராளி என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், இவரை என்ன செய்கிறார், பல பேரை ஆராய்ச்சி செய்து அவர்களை பலம் என்ன பலகீனம் என்ன அவர்களை பல்ஸ் பார்ப்பார். பார்த்து அதற்கு பின் அவரை விட நாம் என்ன திறமையை காட்டிவிடலாம், ஒரு அதிகமான திறமையை காட்ட வேண்டும் என்று உன்னதமான ஒரு செயல் செய்து அதை காலத்தால் அழியாத அதன் மூலம் பேரும் புகழும் அடைந்து விடுவார். இவர்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் போல் காணப்பட்டாலும் இறுதியில் இவர் வாழ்க்கை வெற்றி பயணமாகவே இருக்கும். வெற்றிக்கு சாதகமாக முடியும். இவர்கள் பெரும்பாலும் ஒழுக்க மிகுந்தவரே, நல்லவரே. இந்த நம்பர்காரர்கள் தொழிலில் பார்ட்னர் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவர் ஒரு தனித்துவமாக செயல்படக்கூடியவர், ஒரு தனித்துவமாகவே திகழ்வார். இவர்களுக்கு நண்பர் கூட்டம் அதிகமாக காணப்படும். நண்பர்களால் சில ஏமாற்றங்களும் காண்பார்கள். எதிரிகளும் உண்டு. இவர்கள் எப்போதும் ஒரு பரபரப்புடன் ஒரு செயல் செய்வார். தனக்கு மேல் ஒரு ஆள் அதிகாரம் பண்ணி அடக்குவதை இவர் ஆறவே விரும்ப மாட்டார். இவர்கள் ஒரு பரபரப்புடன் காணப்படுவார்கள். இவர்கள் அளவுக்கு அதிகமான துணிச்சல் மிகுந்தவர், தைரியம் மிகுந்தவர். எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டும் வல்லமை இவர்களிடம் அளவுக்கு அதிகமான தைரியம் காணப்படும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக காணப்படும். இவரிடம் எப்போதும் நேர்மறை சிந்தனையே அதிகமாக காணப்படும். வெற்றி வெற்றி என்று விடாமுயற்சி செய்து அதிக வெற்றிகளை ருசிக்கக்கூடியவர்கள், அதிர்ஷ்டம் மிகுந்தவர்கள் இந்த நம்பர்காரர்கள். வீர செயல் செய்து போரில் உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களும் இந்த நம்பர்காரர்கள் இருப்பார்கள். இராணுவத்துறையில் அதிகமாக இந்த நம்பர்காரர்கள் இருப்பார்கள். தன்னை தான் இருக்கும் இடத்தில் அனைவரும் தேடி வரும்படி உள்ள தொழிலை அமைத்துக் கொள்வார். இவர்கள் ஒரு ஆன்மீகம் மிகுந்து காணப்படும். இவர்கள் ஒரு தெய்வீக செயலையை செய்வது போல் இறைவனிடம் பேசிக்கொண்டே சில நபர் இருப்பார்கள். ஒரு பார்க்கறதுக்கு சில நபர்கள் இவர் என்ன இவ்வளவு பேசுகிறோம், வீட்டுல பாசம் மிகுந்தவர் தான் இவர். பார்ப்பதற்கு சிலர் இவர் கல் நெஞ்சக்கார போல் இருக்கிறார்கள், ஒரு இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இலக்க குணம் இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவர் அனைத்தையும் உள் அடக்கி வைத்திருப்பார். ஒரு பாசம் மிகுந்தவரை. 9ஆம் நம்பர்காரர்கள், 9ஆம் நம்பர் பிறந்தவர்கள் உலக இன்பங்கள் அனைத்தும் அடையக்கூடியவர்கள். இவர்கள் முன்னேற்றம் அனைத்தும் ஒழுக்க ரீதியாகவே அதை அடையக்கூடிய வழியில் செயல்படுவார்கள். கோபம் மிகுந்தவர், பாசம் மிகுந்தவர், துணிச்சல் மிகுந்தவர்.
மனதில் நினைத்ததை அடையக்கூடியவர்கள். இவர்கள் ஆற்றும் செயல் அனைத்தும் ஒரு அதிசயமான வெற்றியை காண்பார்கள். ஏழ்மை நிலையில் உள்ளவரையும் உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்லும். நீதி நியாயம் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். இவர்கள் தெய்வ அனுக்கிரகம் மிகுந்த நம்பர். இந்த நம்பர் சாதனைக்குரிய நம்பரே. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார் இந்த நம்பர்காரர்கள். மற்றும் 18ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு துணிச்சல் மிக்கவர். போராட்டத்தில் ஒரு வீர தீரமாக எதிர்த்து நின்று எதிரிகளை அடக்கி வெற்றி காணக்கூடியவர்கள். எதிரிகளை எதிர்த்து பேசும் குணம் கொண்டவர். இவரிடம் கோபம் புறம் செயல் மட்டும் தோல்வியை தரும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் யோகம் மிகுந்து காணப்படும். நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். வெற்றிக்கு வித்தானவர்கள். பார்ப்பதற்கு இவர் ஒரு போர்க்குணம் போல் காணப்படும். காரணம் 18 நாள் யுத்தம் நடந்ததனால் மகாபாரத யுத்தம் போல் இவர்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் போல் காணப்பட்டாலும் முடிவு இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகுந்த யோக பலனை தந்துவிடும். ஆரம்ப கால வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்க்கையில் சந்திச்சிருப்பார். ஐயப்பன் படி 18, மகா சித்தர்கள் 18, உலக தத்துவங்கள் 18. இவர் செய்யும் செயல் அனைத்தும் ஒரு 18 பட்டி ராஜா போல் அனைவருக்கும் தீர்ப்பை வழங்குவது போல் அனைவரிடம் பிரச்சனை தீர்த்து வைக்கும் குணநிலையில் அனைவரும் இவர்களை வந்து சரணாகதி அடைவார்கள். அவர்களுடைய பிரச்சனையை அடிக்கடி தீர்த்து வைத்துக் கொண்டிருப்பார். சிலர் அதைவே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பார். அனைவரும் இந்த நம்பர் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு தெய்வீக செயல் செய்து கொண்டிருப்பார்கள். பிற்காலத்தில் இவர்கள் ஆன்மீக முக்தி உண்டு. பின் வாழ்க்கை முக்தி நிலைக்கு அழைத்து செல்வது மட்டும் இல்லாமல் ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் நம்பர் இந்த நம்பர்காரர்கள். 27ஆம் நம்பர் பிறந்தவர்கள் அளவுக்கு அதிகமான அறிவுத்திறன் கொண்டவர். செயலாற்று திறன் மிக்கவர்கள். தைரியமானவர்கள். ஒரு உன்னத செயல் செய்யக்கூடியவர்கள். வெற்றிக்கு வித்தானவர்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்றவர்கள். ஒரு கோபக்காரர். மற்றும் போலீஸ் துறையில் இந்த நம்பர்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள். தன் நாட்டுக்காகவும் தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். எப்போதும் இந்த நம்பர்காரர்கள் தன் கௌரவத்துக்கு குறையில்லாத தொழிலை செய்து கொண்டிருப்பார். தான் எப்போதும் ஒரு வணங்காமுடியாகவே கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வார். அந்த சூழ்நிலை இவர்களுக்கு சுத்தி காணப்படும். எப்போதும் அதற்கு கௌரவத்துக்கு குறைவில்லாத தொழிலை எப்போதும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். கோபக்காரர். இந்த நம்பர் சாதனைக்குரிய நம்பரை. இந்த நம்பரை தொழிலுக்கும் வைத்துக் கொள்ளலாம், பேருக்கும் வைத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் 27ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு தெய்வீக ஆற்றல் செய்யக்கூடியவர்களே. 9ஆம் நம்பர் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு ஆல்ரவுண்டர் என்றே சொல்ல வேண்டும். அனைத்து செயலும் தனித்துவமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இந்த நம்பருக்கு உண்டு. 9ஆம் நம்பர். இந்த நம்பர்காரர்களுடன் எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் வந்துவிடும். 1ஆம் நம்பரை கூட்டினாலும் அதே ஆன்சர். 9 + 1 10 வந்துடும். 15ஆம் நம்பரை கூட்டினாலும் அதே 9 கூட்டினாலும் அதே 24. மொத்தத்தில் இந்த நம்பர் எந்த தன்னை தஞ்சம் அடைய வந்தவர்களுக்கு தன்னை மறைத்துக் கொண்டு உயிர் தியாகம் செய்து தன்னை மறைத்துக் கொள்வது போல் இந்த நம்பர்காரர்கள் அடுத்தவர்களுக்கு தன்னை அடைந்தவர்களுக்கு வாழ வைக்கக்கூடிய நம்பர்காரர்கள். இவர்கள் உன்னத செயல் செய்யக்கூடியவர்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற எண். இந்த நம்பர் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று சென்று முருகப்பெருமானை வணங்கி அவர் ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.